இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி இண்டோ-அமெரிக்கன் லஞ்ச். இதில் அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, நல்ல கிரில்ட் சிக்கன், ஒரு கலர்ஃபுல் சாலட், இது எல்லாத்துக்கூடவும் ரச சாதம் ஒரு கார்னரில் இருக்குது. இது என்னடா இது கிரில் சிக்கன் சாலட் கூட ரச சாதம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இது எங்கள் வீட்டில் என்ன தான் கிரில் சிக்கன், பீட்சா, பர்கர் என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு பிடி ரசச்சோறு சாப்பிட்டா தான் எங்களுக்கு அந்த மீல் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். வாங்க இனி இந்த கிரில் சிக்கனையும் சாலடையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கிரில் சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் தைஸ் வாங்கியிருக்கேன். சிக்கன் பிரெஸ்ட்டை விட சிக்கன் தைஸ் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேக் வாங்கினா அதில் 8 தைஸ் இருந்துச்சு. இதை நான் இப்போ இந்த மாதிரி ஒரு மேலட் சுத்தியல் மாதிரி ஒரு டூல், இதை வச்சு இந்த மாதிரி அடித்தோன்னா, அந்த ஸ்பைக்கி சைடு வச்சு அடித்தோன்னா அந்த மீட் வந்து கொஞ்சம் டெண்டர் ஆகும். இந்த டூல் இல்லைனா நமக்கு பரவாயில்ல, ஏதாவது கொஞ்சம் கனமான ஒரு பாத்திரமோ கரண்டியோ எதையாவது வச்சு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா போதும். இதை தைஸு கூட அவ்வளோவா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சிக்கன் பிரெஸ்ட்டில் நீங்கள் கிரில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் இந்த மாதிரி அதை டெண்டரைஸ் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னா அது ரொம்ப ஃபைபர் மாதிரி இருக்கும். இனி இதுக்கு ஒரு நல்ல ஒரு இந்தியன் மேரினேஷன் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாத்துக்கு கூடவும் நல்ல ஒரு பெரிய டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதோட 1 டீஸ்பூன் உப்பு ரொம்பவே போட்டுற வேண்டாம். 1 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்கு கூடவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 4 டேபிள் ஸ்பூன்னா கிட்டத்தட்ட 1/2 கப்பு தயிர், நல்ல கட்டியான தயிர். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்தியாவிலலாம் நல்ல ஃப்ரெஷ் சிக்கன் கிடைக்கும். அப்போ மீட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் இங்கே ஃப்ரோசன் சிக்கன், அது ஏற்கனவே சாஃப்டாக டெண்டராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியா இல்லைனா நம்ம கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இல்லைனா வினிகர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நான் பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாதி எலுமிச்சம்பழம் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம நல்லா இடித்து வச்சுருக்க அந்த சிக்கன் தைஸ் மேலே இந்த மசாலாலாம் நல்லா போட்டு பரட்டி அதை குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலா பிடிக்கும். இல்லைனா நீங்கள் இதை முதலே காலையில் முழிக்கும் போது முதல் வேலையாக இதை பண்ணி வச்சுட்டு மத்தியானத்துக்கு நீங்கள் பொரிக்கலாம், அப்படியும் செய்யலாம். இல்லை முந்தின நாள் ராத்திரியே இதை இந்த மாதிரி மசாலா பரட்டி ஒரு கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் எடுத்து பொரிக்கலாம். இப்போ நீங்கள் இதை அவனுக்குள்ளே வச்சு நல்லா க்ரில் பண்ணியும் எடுக்கலாம். இல்லாட்டா நம்ம சும்மா ரெகுலராக நம்ம பேனில் வச்சு கடாயில் வச்சு பொரித்து அந்த மாதிரியும் எடுக்கலாம். மீன் பொரிக்கிற மாதிரி கம்மியாக எண்ணெய் வச்சு அப்படியும் பொரித்து எடுக்கலாம். ஆனால் பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி அவனுக்குள்ளே வச்சு க்ரில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக படும். ஏன்னா எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் எல்லாம் இப்போ 8 காலையும் ஒரே அடியாக அந்த ட்ரேயில் வச்சு ஒரே அடியாக வேலை முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா தைஸ்லேயும் ஒரு சைடு மட்டும் நம்ம எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை க்ரில் பண்ணுறதுக்கு ப்ராயில்னு ஆப்ஷன் நம்ம அவனில் இருக்கும். இந்த ப்ராயிலில் ஹையில் போடுங்க. ப்ராயில் ஹை லோன்னு 2 இருக்கும். அதில் ப்ராயில் ஹையில் வச்சுட்டு டாப் ரேக் உள்ளதில் மேலே இருக்க அந்த ரேக்கில் நீங்கள் இதை வச்சு ஒரு 10 நிமிஷம், டைமர் 10 மினிட்ஸ்க்கு மட்டும் போடுங்க. 10 நிமிஷம் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த ட்ரேயை எடுத்து வெளியில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி மேலெல்லாம் அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகியிருக்கும், ஆனால் வெந்திருக்காது. எல்லா பீசஸையும் நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி மறுபடியும் நம்ம அவனுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறோம். ஆனால் இப்போ ப்ராயில் லோ ஆப்ஷனுக்கு மாற்றிருங்க. லோ செட்டிங்கில் போட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ 5வது நிமிஷம் நம்ம எடுத்து வெளியில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அப்போ மொத்தம் முதல்ல ஒரு 10, 2, 5, 5, ஸோ 20 நிமிஷம் ஏற்கனவே இப்போ குக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. இதை நீ திருப்பி போட்டுட்டு மேலே லைட்டாக மறுபடியும் நம்ம முதல் செஞ்ச மாதிரியே எண்ணெய் தடவிட்டு திருப்பி நம்ம இதை அவனுக்குள்ளே திருப்பி ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்போவும் ப்ராயில் லோவில் தான் இருக்க போது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா குக்காகி நல்லா ரெடியாக தான் இருக்கும். ஆனால் மேலே நமக்கு அந்த ஒரு கிறிஸ்பி அந்த கிரில் டெக்ஸ்சர் வரணும்ல, அந்த ஒரு மாதிரி ஒரு கலருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ப்ராயில் ஹையில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஒரு சைடு நல்ல எண்ணெயோ பட்டரோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 3 நிமிஷம் மட்டும் வச்சு சட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அந்த நல்ல அந்த உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும், நல்ல பேர்ன் ஆகி ஒரு மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். ஸோ
இப்போ சிக்கன் ஆனால் கம்ப்ளீட்டாக வெந்தாச்சு. 25 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் ஒரு சைடு அந்த ஒரு டெக்ஸ்சருக்காக. இப்போ ப்ராயில் ஹையில் 3 நிமிஷம் வச்சு 2 சைடும் வச்சு நம்ம எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட grilled சிக்கன் ரெடி. இப்போ இது நம்ம சாதாரண ஃப்ரையிங் பேன்லேயும் நம்ம வச்சு பொரிக்கலாம். ஆனால் என்னென்னா மூடி போட்டு பொரிங்க. அப்போ வெளியிலையும் எண்ணெய் வந்து வெளியில் தெரித்து நம்ம ஸ்டவ் அழுக்கும் ஆகாது. அதே சமயம் நல்ல வெந்தும் இருக்கும். மீடியம் ஹைலே போட்டு பொரிச்சு எடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, இல்லைனா கறியை விட்டுடுவோம். டேஸ்ட்டில் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரிஞ்ச மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா எனக்கு இது பக்கத்துலேயே நின்று பொரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக அவனில் டைமரை போட்டுட்டு எடுத்து ஃப்ளிப் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். இனி நம்ம இந்த கலர்ஃபுல் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த காய்கறி தான் போடணும், இந்த ஃப்ரூட்டு தான் போடணும்லாம் கணக்கு கிடையாதுங்க. நமக்கு என்னெல்லாம் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடுங்க. என்கிட்ட இன்றைக்கி கிரேப்ஸ் இருக்குது, அதனால நான் கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் இருந்தால் பைனாப்பிள் போடுவேன். மாம்பழம் இருந்தால் மாம்பழம் போட்டிருக்க போகிறேன். அதனால இப்போ நான் அரை கப்பு கிரேப்ஸ் எடுத்து அதை பாதியாக வெட்டி அதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு அரை வெள்ளரிக்காய் அதையும் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. இது அவகாடோ வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இதை பட்டர் ஃப்ரூட் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. இதை வந்து இந்த சாலட் எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு க்ரீமியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கடிப்படும் போது. ஆனால் இதில் என்னென்னா இதை வெட்டின உடனே மேலே எலுமிச்சப்பழ சாறு ஜூஸ் மேலே போட்டுடணும். இல்லைனா அது இந்த ஆப்பிளில் வெட்டி வச்சா கருப்பாயிடும்ல, அது மாதிரி இது கருப்பாயிடும். ஸோ இதை கடைசியாக வெட்டுங்க. சாலடுக்கு கடைசியாக வெட்டுற காய் அவகாடோவாக இருக்கட்டும். இது என் பொண்ணு தெரியாமல் முதலே வெட்டி வச்சுருக்கா. இது செரி தக்காளி. இதுதான் போடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ரெகுலர் தக்காளியவே சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். இது சாலட்ஸ்க்கு போட்டால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஒன்றா தான் இருக்கும், ஒன்றா புளிக்க தான் செய்யும். இது கொஞ்சம் கேரட், கலருக்காக சேர்த்துக்கிறது தான் இதெல்லாம். கலர் ஒரு டேஸ்ட் எல்லாத்துக்காக தான். கொஞ்சம் லெட்டஸ் இருந்தால் லெட்டஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பாருங்கள் இந்த பிளேட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது எல்லாத்துக்கூடவும் வீட்டில் உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் மீட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா அதில் சேர்த்துக்கோங்க. இது நான் அந்த கடாயில் வச்சு பொரிச்சேன்ல, அந்த பேனில் வச்சு ஃப்ரை பண்ண அந்த சிக்கன், அதை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு இதுக்கு பதிலாக இப்போ மீட்டுக்கு பதிலாக முட்டை, நல்லா பாயில்டு எக், நல்லா அவிச்ச முட்டையை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம், டோஃபு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ், 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சப்பழ ஜூஸ் ஊற்றிக்கோங்க. உப்பு, பெப்பர், ஆலிவ் ஆயில் இன்றைக்கி நான் சேர்க்கலை. யூஸ்வலாக சாலட் ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு விருப்பப்பட்ட இட்டாலியன் சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பொதுவாக சேர்க்குறது ஆலிவ் ஆயில், உப்பு, எலுமிச்சப்பழம், பெப்பர், இவ்வளவே தான் சேர்ப்பேன். இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் சேர்க்காததுக்கு காரணம் நான் மீட் போட்டேன்ல, அதில் இருக்க அந்த ஆயில், அந்த மசாலா அது போதும்னு எனக்கு தோணுனதுனால இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் சேர்க்கலை. இன்றைக்கி சண்டே மத்தியானத்துக்கு எங்களுக்கு இது தாங்க இன்றைக்கி லஞ்ச். ஸோ ஒரு பெரிய ஆளுக்கு, ஒரு அடல்ட்டுக்குன்னா ஒரு 2 சிக்கன் தைஸ் வைங்க, நல்ல கொஞ்சம் சாலட். இது எல்லாத்துக்கூடவும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வேணும் இல்லையா? ஸோ கார்புக்கு நீங்கள் பிரெட் வித் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட் வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இந்த கார்லிக் பிரெட் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டாலும் ஒரு பிடி ரசச்சோறு சாப்பிட்ணும். அது பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி பழகிட்டாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரசச்சோறு வச்சுருக்கேன். சிக்கன் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் அதை விட ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்பவே நல்லாயிருக்கு. இனி இந்த சாலடில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லா காய்கறிகளையும் சிக்கன் எல்லாம் வச்சு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டெய்லி நம்ம ட்ரெடிஷ்னல் மசாலா எல்லாம் போட்டு சமைக்கிறத விட, அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நாள் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.